இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை. பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். நான் கொடுக்குற இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா கோடு போட்டு பாயிண்ட் கிடைக்குது. ரீசார்ஜுக்கு 200 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 55 ரூபா கொடுப்பாங்க. டிசி ஆப்பில் எப்படி டெபாசிட் பண்ணி எப்படி நீங்கள் ப்ளே பண்ணணும், எந்த அளவுக்கு லாஸ் ஆகாமல் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தேன்ல, அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அண்ட் டெபாசிட், இங்கே டெபாசிட்டில் கிளிக் பண்ணுறேன். டெபாசிட்டில் யூபிஐ அண்ட் கியூஆர் கோடு இல்லை யூபிஐ அண்ட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். நான் யூபிஐ அண்ட் ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பாருங்கன்னா செலக்ட் சேனல்னு ஒன்று கீழே இருக்கும் நிறையா. இது வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் 500, 100, 100 ஏகப்படுத்திருக்கும். ஸோ நான் பன்பே இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 500 ஃபஸ்ட்டே கட்டுது. ஸோ அது எனக்கு வேணாம், அதனால் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். 100 ரூபாய்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு 100 ரூபா கட்டுது. 100 ரூபா டெபாசிட் பண்ணுறதா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண வாட்டி பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பேன்னு காட்டும். ஆனால் முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னென்னா கீழே யூபிஐடி கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபர் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதுதான் பே பண்ண வாட்டி உங்களுக்கு யூபிஐ ரெஃபரல், அதாவது யூடிஆர் நம்பர், யூபிஐ ரெஃபரல் ஐடின்னு ஒரு 12 டிஜிட் கொடுப்பான். அதை நம்ம அங்கே பே பண்ண வாட்டி கொண்டு வந்து காப்பி பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கியூஆர் கோடை கிராப் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிராப் பண்ணிவிட்டு திரும்ப இல்லைன்னா அப்படி யூபிஐடி காப்பி பண்ணிக்கலாம். அப்படி கூட காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் கியூஆர் கோட்லேயே பண்ணிக்கிறேன்னா கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே போகிறீங்க, அதாவது உங்கள் பேமெண்ட்டோட ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஆப்ஷனை காட்டும். பே பண்ண சொல்லுவோம். அந்த கியூஆர் கோடை பே பண்ணிட்டு யூடிஆர்னு ஒன்று வரும். அப்புறம் யூபிஐன்னு ஒன்று அந்த 12 டிஜிட் எடுத்துகிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதை மாதிரி சப்மிட் யூஆர்னு கொடுத்தோம்னா சக்ஸஸ்ன்னு வரும். ஓகே, அந்த 12 டிஜிட் இருக்குல்ல அந்த சக்ஸஸ் இப்போ எக்ஸ்பீரி ஆச்சு, நீங்கள் போடாதீங்க. வெயிட் ஃபார் பேமெண்ட் வந்து பேமெண்ட்ஸை போட்டு சக்ஸஸ்ன்னு வரும். அப்புறமேட்டு இதுதான் நம்மளோட டார்கெட். வின்கோவில் ஃபஸ்ட்டு 1 மினிட்ல வந்துட்டு பேமெண்ட் சக்ஸஸ் ஆன வாட்டி, அதாவது பிக் அண்ட் ஸ்மால் 2 கான்செப்ட் தான் நம்மளுது. கலரில் போட்டால் மேக்ஸிமம் வின் ஆகலாம், பட் சம்டைம் டபுள் கலர் வந்துச்சுன்னா லாஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. இது வந்து ட்ராகன் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம். 5 இருக்குல்ல, அது அடுத்தது 6ஆவது. நீங்கள் 6லேருந்து ஸ்மால் பக்கம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வின் ஆயிரும். அதேமாரி உங்களுக்கு வித்ரா ப்ராப்ளம், டெபாசிட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதில் போய் நம்ம டிசி செல்ஃப் சர்வீஸில் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு லோடி மெம்பர்னு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் வந்து சப்மிட் பண்ணி டாப் டவுனில் டெபாசிட் நாட் பவுண்ட், என்னோட டெபாசிட் ஆகலப்பா, என்னோட வித்ரா ஆகலப்பான்னு போட்டிங்கன்னா அதில் ட்ரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட்டு போட்டு ஆர்டரோட நம்பர் நீங்கள் போட்டிருப்பீங்க, அதுக்கு ஒரு ஆர்டர் நம்பர் வந்திருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அடுத்தது சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து செக் இஷ்யூஸ் ப்ரோக்ரஸ்ன்னு இருக்கும். அதில் திரும்ப உங்கள் ஐடி போட்டு செக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறமேட்டு போடுறேன். எங்க பாஸ் கிட்ட உரைச்சு பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரைச்சினாருன்னு வை பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. உரசனாத்தான் எரிவாமாடா. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா தூக்கி உரச்சு அப்படிலாம் உரச்சு எங்கேயுமே எரிஞ்சல உள்ள புள்ள கம்பிடா, உள்ள கம்பி குத்துடா. ஐயோ எரியுதா? புகையே வரல. ஐயோ ரத்தம் கொட்டுது. உள்ள புள்ள கம்பிடா. ஐயோ கம்ப்யூட்டர் இருக்கா பிச்சு விடு. இங்க திரும்ப. நன்றி நன்றி நன்றி.